எம்ஜிஆர் மாதிரி தளபதி விஜய் அவர்களும் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் ஆவாரான்னு சொல்லி உங்களை மாதிரி எனக்கும் சில டவுட்ஸ் இருந்துச்சு. பட் சில டேட்டாஸ் எடுத்து பார்த்தப்போ தான் ஐ ஃபவுண்ட் சம்திங் ஷாக்கிங். டிவிகே பார்ட்டி டிசம்பர் 2025 நடத்தின சர்வேல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 30% ஓட் ஷேர் வந்து எங்களுக்கு இருக்கு. ஸோ வந்து 74 சீட்ஸ் ஆகுது மினிமம் நாங்கள் வெல்வோன்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் விஷயம் என்னன்னா 234 தொகுதி இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 118 தொகுதியில் ஜெயிச்சா மட்டும்தான் ஒருத்தவங்களால முதலமைச்சர் ஆகும் முடியுமா. ஆனால் இந்த ஒரு கம்பேரிசனை பாருங்க. டிவிகே சொல்றது நாங்க அட்லீஸ்ட் 74 சீட்ஸ் இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்போம்னு சொல்லி, ஆனா யார்கிட்டயும் அலையன்ஸ் கிடையாது. ஆனா உண்மையிலேயே முதலமைச்சர் ஆகுறதுக்கு அட்லீஸ்ட் 118 சீட்டாவது வேணும். சோ என்ன பண்ண போறாங்க டிவிகே? வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. டிஎம்கே பார்ட்டி ஆகட்டும் இல்லைன்னா ஏடிஎம்கே பார்ட்டி ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த வாட்டி மகளிரோட ஓட்டை வந்து அதிகமாக கவர் பண்ண வந்து பார்த்துருக்காங்க. மகளிருக்கு வேண்டிய அதிகமான ஸ்கீம்ஸை இந்த வாட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, மகளிருக்கு மட்டும் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன், ஃப்ரீ ஃப்ரிட்ஜ்னு சொல்லி ஏன் இந்த பார்ட்டிஸ் எல்லாமே விமனை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இங்கே தான் அந்த பார்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. நடந்து முடிஞ்ச தேர்தலில் 5.67 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க தகுதியானவங்களாம். அண்ட் அதில் 2.9 கோடி வந்து பெண்கள் அண்ட் 2.7 கோடி வந்து ஆண்கள். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஆண்களை விட பெண்களோட ஓட்டு வந்து 2 லட்சம் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால தான் இந்த பார்ட்டிஸ் வந்து மகளிரை அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. 2 லட்சம் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ்னா சும்மாவா ப்ரோ? சும்மாவே பார்ட்டி ஃபண்டை அப்படி இறக்குவாங்க. இதில் 2 லட்சம் ஓட்டிங் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா காசை அப்படி இறக்குவாங்க அண்ட் சலுகைகளை வாரி வாரி வாங்குவாங்க. சனத், தளபதி விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, அதை பத்தி சொல்லுன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் 27 லட்சம் நியூ ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 27 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே ஒரு 18 வயசு வந்து இருக்குமா. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஃபேன் பேஸும் வந்து யங்ஸ்டர்ஸ். ஸோ இந்த 27 லட்சத்துடைய பாதி, அதாவது அட்லீஸ்ட் 13 லட்சம் ஓட்டாவது விஜய் அவர்களுக்கு போச்சுன்னா அவர் சிஎம் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம் தானே. எங்க ட்விஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் 27 லட்சம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை இந்த வாட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 97 லட்சம் டூப்ளிகேட் ஓட்ஸை இந்த வாட்டி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த தேர்தலை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. ஸோ ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு இவ்வளோ % ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அண்ட் அந்த ஒரு ஓட்டு வங்கியில தான் இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து வரப்போகுது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் 97 லட்சம் ஓட்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா இருந்தாலும் தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைய போகுது. ஏன்னா 97 லட்சம் ஓல்டு ஓட்ஸை எலெக்ஷன் கமிஷன் ரிமூவ் பண்ணிட்டு 27 லட்சம் நியூ ஓட்டர்ஸை இந்த வாட்டி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 27 லட்சம் யங்ஸ்டர்ஸ் இந்த வாட்டி ஓட் பண்ண தயாராகிறாங்க. எலெக்ஷனோட போலிங் ரிசல்ட்டும் இதை தான் சொல்லியிருக்கு. அதாவது 2021 73.6% ஓட்டர்ஸ் வந்து ஓட் போட்டிருக்காங்கன்னா இந்த வாட்டி 85% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ஓட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அதிக அளவிலான யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த வாட்டி ஓட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த 12% ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஓட்டிங்கால விஜய் அவர்களை சிஎம் ஆக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, இங்க தான் நம்ம சரித்திரத்தை புரட்டி போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. 2021 டிஎம்கேயோட ஓட்டு வங்கின்னு சொல்றது 37% மட்டும்தான். பட் அதை வச்சுக்கிட்டே அவங்க 159 சீட்ஸ்ல ஜெயிச்சு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி 2016 ஏஐஏடிஎம்கேயோட ஓட்டு வங்கின்னு சொல்றது 41%. அண்ட் அதை வச்சுக்கிட்டு அவங்க வெறும் 136 சீட்ஸை மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓட்டு வங்கி கம்மியா வச்சதால சீட்டு கம்மியா கிடைக்கும், அண்ட் ஓட்டு வங்கி அதிகமா இருக்கிறதால சீட் அதிகமா கிடைக்கும்னு சொல்ற அந்த ஒரு ஃபார்முலா வந்து தப்பானதுன்னு சொல்லி இந்த பொலிட்டிக்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் 20 to 25% ஓட் ஷேர் வச்சிருக்கிற டிவிகே யார்கிட்ட போட்டி போடுறாங்கன்னா 40% ஓட் ஷேர் வச்சிருக்கிற டிஎம்கே கிட்டையும் அண்ட் 30% ஓட் ஷேர் வச்சிருக்கிற ஏஐஏடிஎம்கே கிட்டையும் தான். அண்ட் இங்க தான் பிரச்சனையே. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 20 to 25% ஓட் ஷேர் வச்சிருக்கிற டிவிகேல அவங்களால மேக்ஸிமம் 74 சீட்ஸ்ல மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா 2021 எலெக்ஷன்ல 159 சீட்டை ஜெயிச்ச டிஎம்கே 37% ஓட் ஷேரை தான் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அதை விட கம்மியாக வச்சிருக்கிற டிவிகேல மிஞ்சி போனால் 74 சீட்டில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. ஆனால் யோசிச்சு பாருங்க, தனி கட்சியை ஆட்சி அமைக்கணும்னா இந்த வாட்டி 118 சீட்டு வந்து மினிமம் தேவை. இப்போ புரியுதா எதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொள்கைகளை எல்லாம் உடைச்சுக்கிட்டு எலெக்ஷன் டைம் வரும்போது அந்த பார்ட்டி கிட்ட அலைன்ஸை ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லி. ஏன்னா எல்லா பார்ட்டிஸும் எலெக்ஷன் டைம்ல அவங்களோட ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அண்ட் அப்பந்தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாகும். ஸோ ஓட்டு வங்கி முக்கியம் மிகல, ஆனால் அந்த ஓட்டு வங்கி மட்டும் சீட்டை நிர்ணயம் பண்றது கிடையாது. மறுபடியும் சொல்றேன், இப்போ டிவிக்கு ஒரு ஹியூஜ் ஓட்டை இந்த எலெக்ஷன்ல கெயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க.
அண்ட் கொஞ்சம் ஓட்டு இருந்தால் சிஎம் ஆகலான்னு சொல்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அண்ட் இப்போ டிவிகே என்ன பண்ணுவாங்க, டிஎம்கே கிட்ட வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க. அண்ட் ஏடிஎம்கே கிட்ட இருந்து தான் டிவிகேக்கு ப்ரெஷர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் ஆகிடுங்க, நம்ம வந்து டிஎம்கே ஒழிச்சு புது ஆட்சி அமைக்கலான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட இருந்தால் டிவிகேக்கு ப்ரெஷர் வர வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலை டிவிகேக்கு ஃபியூச்சரில் வர வந்து கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு சூழ்நிலையை விஜய் அவர்கள் அண்ட் டிவிகே பார்ட்டி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்காக மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி கொஞ்சம் எம்எல்ஏஸை கெயின் பண்ணிட்டாங்கன்னா என்டிகே டிவிகே சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறீங்கன்னா அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நாளில் தளபதி அவர்கள் சீமான் அவர்களையும் வந்து நோண்டி விட்டாரு. இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? ஸோ அதுக்கும் வாய்ப்பில்லை ப்ரோ. எம்ஜிஆர் மாதிரி டிவிகேயும் இந்த வருஷம் ஜெயிக்கிறோன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா ஆக்சுவலி எம்ஜிஆர் கிட்ட இருந்த ஓட்டு வங்கின்னு சொல்கிறது 40%. அது மட்டும் இல்லாமல் அவர் அலையன்ஸில் தான் அந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ எம்ஜிஆர் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி உருவாக்கி எடுத்து அந்த 40% ஓட்டு வங்கி எங்கே இருக்குது? இப்போ டிவிகே கிட்ட இருக்கிற அந்த 25% ஓட்டு வங்கி எங்கே இருக்குது? ஆக்சுவலாக அந்த கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த டேட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ தான் எனக்கே பக்குன்னு இருக்குது ப்ரோ. விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ அவருக்கு நம்ம போதிய சப்போர்ட்டை கொடுக்காம அவரை நம்ம இழந்துட்டோம். ஸோ அதே மிஸ்டேக்கை நம்ம டிவிகேக்கும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நான் அதிகமாக பார்க்குற ஒரு விஷயமா வந்திருக்கு. பட் விஜயகாந்த் அவர்கள் பண்ண அந்த சேம் தப்பை தான் நம்ம டிவிகேயும் ரிப்பீட் பண்ணுறாங்களோன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா 2011 எலெக்ஷனில் டிஎம்டிகே பார்ட்டி வந்து ஏடிஎம்கே பார்ட்டி கிட்ட அலையன்ஸ் போட்டு 29 சீட்டை வந்து ஜெயிக்கிறாங்க. பட் 2016 எங்களுக்கு அலையன்ஸ் எல்லாம் தேவையில்லை, நாங்கள் தனியாக போட்டிடுறோம்னு சொல்லி போட்டியிட்ட டிஎம்டிகே பார்ட்டி ஜெயிச்சது வெறும் 0 சீட்ஸ். பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். பட் டிவிகே பார்ட்டியும் அப்படி சலிச்சதும் இல்லைங்க. பார்ட்டி ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே 50 லட்சம் உறுப்பினர்கள் இந்த பார்ட்டியில் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அண்ட் 2021 லோக்கல் பாடி எலெக்ஷனில் விஜய் அவர்களுடைய ஃபேன் கிளப் வந்து போட்டி போடுறாங்க. அண்ட் அப்படி போட்டி போட்டு 169 சீட்டில் 115 சீட்டை வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க. அண்ட் எப்படி என்டிகே பார்ட்டியாலேயோ இல்லை கமல்ஹாசனுடைய பார்ட்டியாலேயோ ஒரு சீட்டை கூட செக்யூர் பண்ண முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில் கவலைப்படாத ப்ரோ. 27 லட்சம் பொது வாக்காளர்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்க தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி நம்புறதா, இல்லை அலையன்ஸே இல்லாமல் விஜய் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறதான்னு சொல்லி எதுவுமே பொருளை. ஸோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயத்தை தான் நானும் சொல்ல ஆசைப்படுறேங்க. அதனால் இப்போ இருக்கிற 25% ஓட்டு வங்கியால் டிவிகே ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஒருவேளை இப்போ பொது வாக்காளர்களால் அந்த ஓட்டு வங்கி 35 to 45% உயர்ந்துச்சுன்னா டிவிகே தான் ஷோர் ஷார்ட்டாக ஜெயிக்கும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஒரு வீடியோவில் விஜய் அவர்கள் சிஎம் ஆவார் ஆக மாட்டாரான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்ல நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வழக்கம் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு வீடியோவில் சூப்பரான கடவுளை மீட் பண்ணுறேன். டில் தென் சனத் பி சைனிங் அவுட். பை. உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும்.